நாயகி நான்முகி நாராயணி கை நளிர வஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி நச்சு வாயகி மாலடி வாராகி சூழடி மாதங்கி என்று ஆயகி யாதியுடையால் சரணம் அரண்ணமங்கி வல்லபம் ஒன்றறியேன் சிறியேன் என் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலேன் பசும் பொன்பொறுப்பு வெள்ளவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் என் திருநாமங்கள் தோத்திரவே. விஸ்வசம்வாத் கேந்திரம் நடத்தக்கூடிய இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் பாபு சவுச்சன் கெவின் அவர்களே, அவருடைய பேராசிரியர், ஊடகத்துறை சார்ந்த செய்தியாளர்களுக்கான ஒரு பேராசிரியர் என்கிற வகையில் இந்த ஊடகங்களை பற்றிய முழுமையான ஒரு அறிமுகத்தை நமக்கு கொடுத்தார். மிகச் சிறப்பாக இருந்தது. நான் என்னென்ன சொல்ல வேண்டும் என்று ஊடகத்தை பற்றி நினைத்திருந்தேனோ அவற்றை எல்லாம் அவருடைய மேற்கோளிலேயே நம்மளுக்கு புரிந்துவிட்டது. அதைவிட இன்றைக்கு காலையில மதுரை மண்ணிலே கால் விழித்தேன். மனதிற்குள் ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. ஏன்னா மதுரை மண்ணை மிதிச்சுட்டு அன்னைய தரிசனம் பண்ணாம போறமே அப்படிங்கிற கவலை இருந்தது. வாய்ப்பில்லை, எனக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் முடியலையே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அம்மா எப்படின்னா 5 எழுத்தாய் 8 எழுத்தாய் 51 அக்கரமாய். திருப்பூர் ஒரு சிதம்பர சாமிகள் அப்படி சொல்ற, 5 எழுத்தாய் 8 எழுத்தாய் 51 அக்கரமாய். அன்னை மீனாட்சியை பத்தி சொல்ற. 5 எழுத்துங்கிறது நமச்சிவாயம், 8 எழுத்துங்கிறது ஓம் நமோ நாராயணா, 51 அக்கரம்ங்கிறது அச்சரம்ங்கிறது 51 சக்தி பீடங்களாக அனைத்துமாக விரிந்து நிற்கக்கூடிய அன்னையாக நிற்பவள் அன்னை மீனாட்சி. அப்படிப்பட்ட அன்னையை தரிசனம் பண்ண முடியலையேங்கிற ஒரு கவலை மனதுக்குள்ள இருந்தது. ஆனால் செவி வழியாக அன்னையை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் இன்று ஐயா மூலமாக எனக்கு கிடைத்தது. அன்னையே நேரடியாக வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணியது போன்ற ஒரு உணர்வு என் மனதுக்குள் தோன்றிவிட்டது. நம்மளுடைய வெங்கட சுப்பிரமணியன்ஜி அவர்கள் நல்லதொரு பார்க்க எளிமையாக இருக்கிறார். அவரை பற்றி விசாரித்த வரையில் ஒரு நல்லதொரு செய்தியாளராக நல்லதொரு நிருபராக இருந்து பணியாற்றி வருகிறார். ஆக இன்று இருவருக்கும் இன்று நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய கௌரவம் என்பது நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய விருதுக்கு ஒரு மரியாதையை உருவாக்கி தரக்கூடிய வகையில் இருக்கிறது என்கின்ற ஒரு பெருமிதம் எங்களுக்கு உருவாகி இருக்கிறது. ஏனாதானோ என்று இருவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்துவதை விட அதற்கு தகுதியானவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த தகுதி, அந்த மரியாதைக்கு தகுதி கூடி வருகிறது. இன்று அந்த உணர்வு, அந்த பெருமிதம் எங்களுக்கு உருவாகிறது. பொதுவா இன்னைக்கு நாரதர் அப்படிங்கும் பொழுது முன்னாடி சொன்னார், நாரதர் தான் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி ஒரு பேட்டியில் கூப்பிடுறார். இந்த RSS காரங்க புதுசா என்னென்னமோ கொண்டு வர்றாங்க. தாமிரபரணி புஷ்கரணிங்கிறாங்க, காவிரி புஷ்கரணிங்கிறாங்க. இப்ப புதுசா நாரதர் ஜெயந்தின்னு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள அறிமுகப்படுத்துறாங்க. நாரதர் ஜெயந்தி தமிழ்நாட்டுக்கு வேணா புதுசா தெரியல, நாடு முழுக்க நாரதர் ஜெயந்தி 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. நாரதர் நம்ம கண்டுபிடிக்கல, ஊடகங்களுக்கும் நாரதருக்கும் உள்ள தொடர்பு நாம கண்டுபிடிக்கல. சுதந்திர போராட்ட காலத்துல முதலாக ஒரு பத்திரிகை வங்காளத்திலே வெளியிடப்பட்டது. அந்த வங்காள பத்திரிகையினுடைய பெயர் உத்தண்ட மார்த்தாண்ட, முதல் பத்திரிகை தமிழகத்துல பாரதத்துல. அந்த உத்தண்ட மார்த்தாண்ட அப்படிங்கிற பத்திரிகைக்கு வாழ்த்துறை வழங்கிய சரோஜினி நாயுடு அவர்கள் கூறினார்கள், இன்று நாரதர் ஜெயந்தி, நாரதருடைய நினைவாக கொண்டாடக்கூடிய தினத்தன்று இந்த பத்திரிகை வருவது பொருத்தமாக இருக்கிறது. இது தேசிய விழிப்புணர்வுக்கு இது ஒரு அங்கமாக விளங்கட்டும் என்று சரோஜினி நாயுடு அவர்கள் குறிப்பிட்டார். சுதந்திரத்துக்கு பிறகு 1954 இந்துஸ்தான் சமாச்சார் என்று பாரத அரசாங்கம் ஒரு செய்தி நிறுவனத்தை உருவாக்கியது. அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்ட தினம் நாரதர் ஜெயந்தி என்று. அதற்காக சொல்கின்ற பொழுது கூட சொன்னார்கள், இன்று நாரதர் ஜெயந்தி, இன்று இந்துஸ்தான் சமாச்சார் என்கின்ற செய்தி நிறுவனத்தை பாரத அரசாங்கம் உருவாக்குகிறது. அது நம்ம சொல்லல, ஊடகங்களுக்கும் நாரதருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை நாம் சுட்டிக்காட்டவில்லை, அரசாங்கமே நம்மளுடைய வரலாறை சுட்டிக்காட்டுகிறது. யார் இந்த நாரதர்? திரிலோக சஞ்சாரி, பிரபஞ்சத்தினுடைய முதல் செய்தியாளர். இப்பிரபஞ்சத்திலேயே முதல் செய்தியாளர் யார் என்று சொன்னால் தேவரிஷி நாரதர். அவருடைய சிறப்பு என்ன என்று சொன்னால்,
பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்கின்ற பொழுது, மாதங்களில் நான் மார்கழி, மரங்களில் நான் அரசமரம் என்று தன்னை எதோடு ஒப்பிட்டுக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், ரிஷிகளில் நான் தேவ ரிஷி நாரதர் அப்படிங்கிறார். ரிஷிகளில் நான் நாரதன் அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்கிறார் என்று சொன்னால், அவர் எப்படிப்பட்ட தவசீலை. முதல் பிறவி முற்பிறவியிலே அவர் சாதாரண மாணவனாக இளைஞராக இருந்து மிகப்பெரிய அளவில் இறைவனை நாராயண மந்திரத்தை ஜெபம் பண்ணி நாராயண மந்திரத்தின் மூலமாக பெரியதொரு நிலையை உருவாக்குகிறார். நடக்கக்கூடிய ஒரு பெரிய யாகங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்து நல்லதொரு தவ சக்தியோடு வருகிறார். அதுக்குள்ள பிரளயம் வருகிறது. பிரளயத்தில் இருக்கக்கூடிய பல இதுகளும் போய் நாரதர்கள் பிரம்மா கிட்ட ஒடுங்குகிறாங்க. பிரம்மா கிட்ட ஒடுங்கி முடிந்து பிரளயம் முடிஞ்சுன்னா பிறவியை உருவாக்குகின்ற பொழுது பிரம்மாவிடமிருந்து முதலாக வெளியேறிந்தவர் நாரதர். அதனாலதான் அவர் பிரம்மாவனுடைய மகனாக போற்றப்படுகிறார். பக்தியில அவருக்கு இணை வேற யாரும் கிடையாது. சரணாகதி பக்தி என்று சொன்னால் நாரதர் தான் உதாரணம். எங்கே போனாலும் நாராயணா, அவ்வளவுதான். நாராயணா என்று சொல்லக்கூடிய ஒரு நாரதர். அவர் வெறுமனே செய்தி மட்டும் கொடுக்கல, அவர் எழுதியிருக்கார். ஒரு பெரிய எழுத்தாளர். நாரத பக்தி சூத்திரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். நாரத புராணம் என்று எழுதியிருக்கிற 34,000 செய்யுள்களை கொண்ட நாரத புராணம் தற்போது கிடைத்திருப்பது 22,000 கிடைத்திருக்கிறது. அப்படி நாரத புராணம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நாரத ஸ்மிருதி எழுதியிருக்கிறார். ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், அரசன் எப்படி இருக்க வேண்டும், மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நாரத ஸ்மிருதி என்கின்ற நூல் எழுதி, இப்படி 3-4 நூல்கள் முக்கியமா அவர் எழுதி வழங்கி இருக்கிறார். நாரதருடைய பக்தி சூத்திரம், ஒரு பக்தி எதனால் வருகிறது என்று சொல்லுகின்ற பொழுது, ஒன்றின் மேல் பக்தி வர வேண்டும் என்றால் அது குறித்த ஞானம் இருக்க வேண்டும். ஐயா, இன்னைக்கு அம்மா மீனாட்சி மேல பக்தி இருக்குன்னு சொன்னா, மீனாட்சியை பற்றிய ஞானம் இருக்கின்ற காரணத்தினால அன்னையின் மீது பக்தி அதிகமாகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த ஞானம் எப்படி வர வேண்டும், எதனால் வரும்? பக்தி இருந்தால் ஞானம் வரும். பக்தியும் ஞானமும் ஒன்றோடு ஒன்று பிணிந்தவை என்று சொல்வது நாரதன். இன்னைக்கு பக்தியை பத்தி பேசுறோம், ஞானத்தை பத்தி பேசுறோம். பக்தி இருந்தால் ஞானம் வரும், ஞானம் இருந்தால் பக்தி வரும். இது சொல்றது இது. அவர் எப்படிப்பட்டவர்னா, எல்லா இடத்திலும் சமமாக பழகக்கூடியவர். நல்லவர் கெட்டவர் என்ற பேதம் கிடையாது. இன்னைக்கு பத்திரிகையாளர்களுக்கு ஹிந்தியில சொல்லுவது பத்திரக்கார் இருப்பாங்க. பத்திரக்கார் அப்படின்னு சொல்றோம், பத்திரிகையாளர். அது இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா பக்ஷகார் ஆகி போச்சு. பக்ஷகார்னா ஒரு தலைப்பட்சமாக இருக்கக்கூடியவர்களா மாறி போச்சு. ஆனா நாரதர் அப்படி இல்லை. ராவணனையும் ஒன்றாக மதிப்பார், ராவனையும் ஒன்றாக மதிப்பார், துரியோதனையும் ஒன்றாக மதிப்பார், தர்மபுத்திரனையும் ஒன்றாக மதிப்பார், ரண்யகசிபையும் சமமாக பார்ப்பார், பிரகலாதனையும் சமமாக பார்ப்பார், நாராயணனையும் சமமாக பார்ப்பார். அவருடைய போக்கு எப்படி என்று சொன்னால், செய்தியாளருடைய போக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அவருடைய செயல் ஒரு உதாரணம். எப்படி? அதாவது இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்க வேண்டுமோ அது நடப்பதற்கான தூண்டுதலை செய்ய வேண்டியது யார்? ஊடகவியலாளர்கள். ஊடகத்தில் இருப்பவர்கள் தான் இந்த உலகத்திலே என்ன நடக்க வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ, எப்படி நடக்க வேண்டுமோ அதை அப்படி அதே காலத்தில் நடக்க செய்வது பத்திரிகையாளர்களுடைய கடமை. அதை நாரதர் செய்வார். தெய்வங்கள் எப்படிப்பட்டதுன்னா, நியமங்களுக்கு கட்டுப்பட்டவை தெய்வம். நீங்க ஐயா சொன்னார் இல்லைங்களா, இதற்காக ஒரு சாமி, அதுக்காக ஒரு சாமின்னா, எல்லா சாமி தெய்வங்களும் ஒண்ணுதான். நம்ம அதற்காக உருவாக்கி வச்சுக்கிட்டோம். அறிவு வேணுமா, சரஸ்வதியை கும்பிடுவோம். அதே தெய்வத்தை சரஸ்வதியா வடிவமைச்சிருக்கோம், செல்வமன்னோ லட்சுமியா வடிவமைச்சிருக்கோம். ஆனா அந்த தெய்வங்களுடைய எதுன்னா, நியமங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். நீ அந்த தெய்வத்தை நம்ம நினைத்து வழிபாடு செய்து ஏதோ செய்தா அதை கொடுக்க வேண்டிய கட்டாயம் அந்த இறைவனுக்கு உண்டு. இறைவன் கொடுத்துருவான். அப்படித்தான் அசுரர்கள் எல்லாம் தவம் இருந்து தெய்வங்கள் கிட்ட வர வாங்கிட்டு வர்றாங்க. ஆனால் அப்படி அசுரர்கள் வர வாங்கி விட்டு தவறாக நடக்கின்ற பொழுது அவர்களை வதம் செய்ய வைக்கிறது யாரு? அதற்கு இறைவன் வரணும். எப்படி வருவாரு? அதற்கான வேலையை செய்தது நாரதர். ரண்யகசிபு வதம் செய்ய வேண்டும். அவன் எப்படிப்பட்ட வர வாங்கியிருக்கா? எனக்கு இரவிலும் மரணம் வரக்கூடாது, பகலிலும் மரணம் வரக்கூடாது, வீட்டிற்கு உள்ளும் மரணம் வரக்கூடாது, வெளியிலும் மரணம் வரக்கூடாது, விலங்குகளாலோ மனிதர்களாலோ தேவர்களாலோ எனக்கு மரணம் வரக்கூடாது,
பகலிலும் மரணம் வரக்கூடாது, இரவிலும் மரணம் வரக்கூடாது. இப்படி எல்லாம் மரணம் வரக்கூடாது, எப்படி சாக முடியும்? அப்ப அதற்காக வேலை செய்கிறார். ரண்யகசிபனுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு பிரகலாதனுக்கு நாராயண மந்திரத்தை உபதேசம் செய்து அவன் நாராயணன் மீது பக்தியுள்ளவனாக கொண்டு வந்து அதன் மூலமாக ரண்யகசிபு எப்படிப்பட்ட வரம் வாங்கினானோ அதற்கேற்பவே அவனுடைய மரணம் நடக்கிறது. இரவிலும் இல்லை, பகலிலும் இல்லை, அந்தி சந்தி மாலை நேரம். மனிதனும் இல்லை, இது மிருகமும் இல்லை, நரசிம்ம அவதாரம். வீட்டிற்கு உள்ளும் இல்லை, வெளியும் இல்லை, வாசப்படி. ஆயுதங்களால் இல்லை, விரல் நகத்தாலேயே. இப்படி அதை உருவாக்குவதற்கான பின்னணியை உருவாக்குறது நாரதருடைய வேலை. அது ராமாயணமா இருக்கட்டும், மகாபாரதமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். அப்படி நாரதர் அந்த மாதிரி சமுதாய இயக்கம் சமமாக நடப்பதற்காக இருக்கக்கூடியவர். அதனால ஊடகங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஸ்வசம்பாத் கேந்திர நாரதரை ஒரு ஐகான், ஒரு அடையாளமாக முன்னிறுத்துகிறோம். தர்மபுத்திரனுடைய பட்டாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதாவது 2வது நடந்த பட்டாபிஷேகம். அந்த பட்டாபிஷேகத்துக்கு நாரதர் வரல. நாரதர் போறார் தர்மபுத்திரர்கிட்ட. அவர் வரவேற்று அவர் செய்யக்கூடிய ஒரு ரிஷி வந்தா என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணி 3 நாள் ஒரு ரிஷி ஒரு 3 நாளைக்கு மேல ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, புறப்படுறார். உடனே தர்மர், நான் 3 நாளைக்கு மேல இருக்க முடியாது, நான் புறப்படுறேன் அப்படிங்கிறார். வந்துட்டு சும்மா போறீங்க, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. ஆசீர்வாதம் பண்ணணும்னா என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லு. 7 கேள்வி கேட்கிறாரு, அதுல 3 கேள்வி மட்டும் சொல்றேன். உனது தேசத்தில் நீராதாரத்தை எப்படி பராமரிக்கிறாய்? கேள்விங்க. நாரதர் கேட்கிறார், நீராதாரத்தை பராமரிப்பதற்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? 6 குளங்கள், ஏரிகள் அனைத்தையும் தூர்வாரி சுத்தமாக வைத்திருக்கிறேன். சரி. விவசாயிகளுக்கு விவசாயம் போடுகின்ற பொழுது ஒரு சமயத்தில் மழை பெய்யாமல் காஞ்சு போகும், ஒரு முறை மழை பெய்து பயிர்கள் அழுகி போகும், ஒரு முறை விலங்குகளாலோ மிருகங்களாலோ பயிர் அழிந்துடும். அப்படி அழிந்து விட்டால் அந்த விவசாயிகளுடைய விவசாயத்தை பராமரிப்பதற்கு என்ன ஏற்பாடு பண்ணியிருக்கேன்? இப்படி 3 முறை அவனுடைய விவசாயம் அழிந்தாலும் கூட 4வது முறை அவன் விவசாயம் செய்வதற்கான விதைகளை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று தர்மர் சொல்றார். அப்படியானால் விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கும் அதை உபயோகிக்கக்கூடிய மக்களுக்கும் இடையே இடைத்தரகர்கள் புகுந்து அதை லாபம் சம்பாதிப்பார்களே, அதற்கு என்ன செய்திருக்கிறாய்? அதற்கான ஏற்பாடுகளை நான் இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன் தர்மபுத்திரர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சில கேள்விகளா கேட்கிறார். எப்படி, எதுக்காக சொல்றேன்னா, விவசாயம் சார்ந்த விஷயங்களில் கூட நாரதர் அந்த காலத்தில் கவனம் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் நாரதர். தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் உண்டு. அவர் கையில வைத்திருக்கக்கூடிய வீணைக்கு பேர் மகதி வீணை. ஒரு முறை சிவபெருமானுடைய சாபத்துக்கு ஆளாகி அது வீணை பழுதாகி போயிடுச்சு. அந்த பழுதை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு தவம் இருக்கிறார், அவருக்கு கொடுக்குறாங்க. மதுரையிலிருந்து நம்ம திருச்சி போற வழியில விராலிமலை இருக்கு. அந்த விராலிமலையில தவம் இருந்து அந்த இடத்துல நாரதனுடைய சாபம் நீங்கி அவருடைய வீணை பழுது நீங்கியது. இன்னைக்கு போன விராலிமலை கர்ப்பகிரகத்துக்குள்ள நாரதருடைய சிலை இருக்கு. வருடத்துக்கு ஒரு முறை அதுக்கு உற்சவம் நடக்குது. சுவாமி மலையினுடைய கோபுரத்தில் நாரதருடைய சிலை இருக்கு. நார்த்தாமலைங்கிறது ஒரிஜினலா நாரதர் மலை. இன்னைக்கு அது நார்த்தாமலையா போச்சு, புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கிறது. ஆக தமிழகத்துக்கும் நாரதருக்கும் தொடர்பு உண்டு. தமிழ்ல இருக்கக்கூடிய இசைக்கு அவர் இசை நூல் எழுதி கொடுத்திருக்கார். தமிழ் இசைக்கு இசை நூல் எழுதி கொடுத்திருக்கார் நாரதர். ஆக இப்படி நாரதர் ஊடகத்திற்கு ஒரு அடையாளம். ஏன்னு சொன்னா நம்ம நாட்டுல ஐகான் யாரு? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அடையாளம். யாரை முன்னிறுத்தணும்? நான் இந்த வகையில் இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு யார் முன்னோடி, என்னுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிற விஷயத்த காட்டணும். நேரம் ஆயிட்டு தான், கொஞ்சம் நேரம். இப்ப சாதாரணமா குழந்தைகளுக்கு யார் முன்னோடியா இருக்க முடியும்? குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். எந்த தினத்துல கொண்டாடணும்? அவருக்கும் குழந்தைகளுக்கு என்ன சம்பந்தம்? அவருக்கு அந்த தினத்தை குழந்தைகள் தினமா கொண்டாடுறதுனால குழந்தைகளுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும்? குழந்தைகளுக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கணும்னா அதற்கான தினத்தை தானே வைக்கணும். ஆனா பாரத நாட்டுல 1000 ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக குழந்தைகளுக்கான தினம் என்று சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். குழந்தைகள் தினம். குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு போடுவான். உரியடிக்கிறது கிருஷ்ணருக்கு, குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேஷம் போட்டு உரியடின்னு சொல்லுவான், வழுக்கு மரம் சொல்லுவான். ஏன்? அச்சம் தவிர்த்த வாழ்க்கை, ஆண்மை தவறாத வாழ்க்கை. அந்த இலட்சியத்தை கொடுக்கக்கூடியது யாரு? ஸ்ரீ கிருஷ்ணர். அந்த வாழ்க்கை தான் குழந்தைகளுக்கு கிருஷ்ணருடைய இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு குழந்தைகள் அச்சமற்ற குழந்தைகளாக, பொறுப்புற்ற குழந்தைகளாக, பொறுப்புள்ள குழந்தைகளாக உருவாக்கணும்னா ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி.
ஆசிரியர் தினம், டாக்டர் ராதாகிருஷ்ணன் மேல நமக்கு ரொம்ப மரியாதை உண்டு, அதெல்லாம் சரி. ஆனா ஆசிரியர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் எங்கிருந்து கிடைக்கும்? ஒரு ஆச்சாரியன் என்பவன் யார்? அவருடைய குணங்கள் என்ன? எப்படி இருக்க வேண்டும் ஒரு ஆச்சாரியன்? ஆசிரியர் என்பவர் வகுப்பெடுப்பவர், ஆச்சாரியர் என்பவர் வார்த்தெடுப்பவர். ஆசிரியர் என்ன பண்றாரு? இன்னைக்கு பேராசிரியர் வச்சுக்கிட்டே சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. வகுப்பெடுக்கலாம் ஆசிரியர் இன்னைக்கு வகுப்புல. அதன் மூலமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி சூழ்நிலையில வார்த்தெடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதா இன்றைய ஆசிரியர்களுக்கு? அப்படி என்று சொன்னால் யார் வார்த்தெடுப்பார்கள்? அடுத்த தலைமுறையை சரியான திசையில வார்த்தெடுக்கக்கூடியவர்கள் யார்? அவர் ஆச்சாரியர். அந்த ஆச்சாரியரை கொண்டாடக்கூடிய ஸ்ரீ குரு பூஜா வரக்கூடிய ஆடி பௌர்ணமி அன்னைக்கு, வியாச பௌர்ணமி, அதுதான் குரு பூஜை, அதுதான் ஆசிரியர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். தொழிலாளர் தினம் எங்கேயோ நடந்த, சிக்காகோல நடந்த தினத்தை நீங்க தொழிலாளர் தினம் சொல்லி இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோமே, அதுல என்ன இன்ஸ்பிரேஷன் இருக்கு? தொழிலாளிக்கு உரிமைக்காக போராடுறது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையா? பாரத நாட்டினுடைய கலாச்சாரம் உரிமைக்காக போராடுவது இல்லை. 1130 குறள் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். எங்காவது ஒரு இடத்துல உனக்கு இந்த உரிமை இருக்கிறது சுட்டி காட்டுகிறாரா? 1330 குறளும் ஒவ்வொருவருடைய கடமையை பற்றி மட்டுமே பேசுகிறது. அரசனுடைய கடமை, மந்திரியினுடைய கடமை என்ன, ஒரு தந்தையினுடைய கடமை என்ன, ஒரு குழந்தையினுடைய கடமை என்ன? மகன் என்றா யாரு? மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளணும் சொல். ஒரு நல்ல மகன்னா இவங்க அப்பா எப்படி எல்லாம் தவம் இருந்து இந்த குழந்தையை பெற்றார்னு பேர் வாங்கி கொடுக்கணும். இது மகனுடைய கடமை. தந்தை மகற்காற்றும் நன்றி, அவையத்து முந்தி இருப்ப செயல். இந்த கடமையை பற்றி தான் நீங்க 1330 குறளை படிங்க. எங்காவது உரிமை பற்றி பேசுதா? மகாத்மா காந்தி கிட்ட ஒரு பிரெஞ்சு சோசியலிஸ்ட் தலைவர் கேட்டாராம், உங்களுடைய எழுத்துக்களை சிந்தனைகளை படிச்சு பார்த்தேன், எங்கேயுமே மனிதனுக்கு உரிமையை பத்தியே பேசலையா, கடமை ஏதோ உரிமையே இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்களே. பாரதிய கலாச்சாரத்தில், சனாதன இந்து தர்மத்தில் உரிமை என்பது தனியாக எங்கும் கிடையாது, கடமைகள் மட்டுமே இருக்கிறது. ஒருவருடைய கடமையில் இன்னொருவருடைய உரிமை அடங்கி இருக்கிறது. ஒரு தந்தையினுடைய கடமையில் மகனினுடைய உரிமை இருக்கிறது, மகனுடைய கடமையில் தந்தையாருடைய உரிமை இருக்கிறது, அரசனுடைய கடமையில் குடிமகனுடைய உரிமை இருக்கிறது, குடிமகனுடைய கடமையில் அரசனுடைய உரிமை இருக்கிறது. ஆகவே இங்கே கடமையை பற்றி மட்டும்தான் பேசப்படும் பாரதிய கலாச்சாரம். ஆனா இடதுசாரிகள் சொல்லக்கூடியது என்ன? உரிமைகளை பற்றி மட்டுமே பேசுறது. ஆனா உண்மையிலேயே பாரதிய தொழிலாளர்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாரு? பாரத நாட்டினுடைய, உலகத்தினுடைய, பிரபஞ்சத்தினுடைய முதல் தொழிலாளி விஸ்வகர்மா. பஞ்ச தொழில்களுக்கும் 5 தொழில்களுக்கும் முதலாக இலக்கணம் வகுத்தவர். இலக்கணம் என்ன? தியரின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு இன்ஜினியரிங் தியரி சொல்றோம்ல, அந்த இன்ஜினியரிங் தியரியை முதலாக வகுத்து கொடுத்தவர் விஸ்வகர்மா. ஒரு தொழிலாளி எப்படி இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் விஸ்வகர்மா. அப்படிப்பட்ட தொழிலாளியை முன்னிறுத்தும் பொழுது ஒரு தொழிலாளி ஒரு தேசிய சிந்தனையோடு எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கணும். அதான் விஸ்வகர்மா ஜெயந்திதா பாரத நாட்டினுடைய தொழிலாளர் தினமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய அமைப்புகள் எல்லாமே அதைத்தான் கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா அதே போல ஊடகத்துக்கும் ஒரு ஐக்கான் வேணும்ல, ஒரு அடையாளம் எப்படி இருக்கணும். ஒரு தொழில் ஊடகவியல் வேலை செய்யறோம்னா எப்படி இருக்கணும்னா நாரதர் மாதிரி இருக்கணும். எல்லா இடத்திலையும் தர்மத்தை வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடியவர்களாக ஊடகம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? சுதந்திர போராட்ட காலத்துல அப்படி இருந்தது. பேசும்போது கூட சொன்னாங்க, தமிழகத்துல பாரதியார் சுதந்திர போராட்டத்துக்காக ஊடகத்தை, அச்சு ஊடகத்தை பயன்படுத்தினார். பாலகங்காதர திலகர் கேசரிங்கிற பத்திரிகை நடத்தினார். மகாத்மா காந்தி பத்திரிகை நடத்தினார். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பத்திரிகை நடத்தியிருக்காங்க, பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு எழுதி இருக்கிறாங்கன்னா, சிறையில அடைக்கப்பட்ட பொழுது கூட கீதா ரகசியம் என்கின்ற விஷயத்தை எழுதியவர் பாலகங்காதர திலகர். ரங்கூன்ல சிறையில, தலைமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். அடுத்தவர்களை பார்க்க முடியாது, காவலாளிகளோட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட போது கூட எழுதியிருக்கார் பாலகங்காதர திலகர். அப்படி எழுத்தை நம்ம முன்னாடியா கொள்ளணும்னா அவர்களுக்கு முன்னோடியாக ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடிய, ஊக்கம் கொடுக்கக்கூடிய, நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, வழிகாட்டக்கூடிய, இதுதான் நமது பாதை என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா தேவரிஷி நாரதர். அதனாலதான் நாரதருடைய பெயரால இந்த நிகழ்ச்சி நடக்குது. இன்னும் சில விஷயங்களை சீக்கிரம் முடிச்சார, நேரம் ஆயிட்டு இருக்கு. அதாவது இந்த உயிரினங்கள் தோன்றுச்சு. வெளிநாட்டு மதங்கள் சொல்லக்கூடிய வகையில இறைவனை நேரம் அப்படி படிச்சா, முதல் நாள் இதை படிச்சா, 2ஆம் நாள் அதை படிச்சா, அப்படி வேணா வச்சுக்கோங்க.
நம்மளுடைய பாரத இந்து கலாச்சாரம் சொல்லுது, அன்னையை பத்தி சொல்லும் போது ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்த இவ்விலகுங்குமாயானாய் அம்பாளை பத்தி சொல்றாங்க. ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்விலகுங்குமாயானாய் அப்படின்னு அம்பாளை பத்தி சொல்றாங்க. அபிராமியை பத்தி சொல்றாங்க, அபிராமிப்பட்ட. அப்படி இருக்கலாம், இல்ல டார்வின் சொல்ற மாதிரி பரிணாம வளர்ச்சியா கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் உருவான சமுதாயங்கள், மனித இனங்கள் விலங்கினம் போல் வாழ்ந்து கொண்டிருந்தது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சமுதாயமாக, ஒரு கலாச்சார மரபுகளை உருவாக்கி ஒரு தேசமாக, ஒரு ராஷ்டிரமாக உருவாக்கி என்று சொன்னால் அதற்கு என்று சில மரபுகளை உருவாக்கித்தான் ஆயிரம் ஆண்டுகளாக முயற்சி செய்து அனுபவத்தின் மூலமாக மாற்றம் கண்டு பாரத நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு அத்தனை உருவாக்கி இருக்கிறோம். இன்னைக்கு உலகத்திலே பாரத நாட்டின் மேல ஒரு மரியாதை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நம்ம நாடு பொருளாதாரத்துல வலிமையா இருக்குங்கிற காரணத்தினால இல்ல, ராணுவ வலிமையை பத்தி இல்ல, 143 கோடி மக்கள் இருக்காங்கிறதுக்காக இல்ல, பாரத நாட்டுடைய கலாச்சாரம், வாழ்க்கை முறையின் காரணமாக நம்மளுடைய நாட்டின் மீது மரியாதை உலகத்திற்கு இருக்கிறது. அது கலாச்சாரம் காரணம். நம்மளுடைய எழுத்துக்களும் பார்வைகளும் செயல்களும் அனைத்தும் அந்த கலாச்சாரத்தை காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் இருக்கணும். சுதந்திர போராட்ட காலத்தில் அதற்காகத்தான் போராட்டமே நடந்தது. 1000 ஆண்டு காலம் போராட்டம், உலகத்தில் எந்த நாடு கண் சந்திக்காத போராட்டம். 1000 வருஷம் போராடி இருக்கோம். கஜினி முகமது துவங்கி கோதி முகமது வரைக்கும் தொடங்கி கடைசிய மவுண்ட் பேட்டன் பிரபு வரைக்கும் 1000 ஆண்டு காலம் போராடி இருக்கோம். ஒரு யோசனை பண்ணி பாருங்க, இஸ்லாம் முகமது நபி பிறந்த இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்து 100-150 ஆண்டுகளுக்குள்ளாக அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளை கூட அதனுடைய அடையாளத்தை மாற்றி இஸ்லாமிய மயமாக்கிட்டாங்க. கிறிஸ்தவ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எங்கெல்லாம் போய் கால் பதிச்சாங்களோ 100-200 வருஷத்திற்குள்ளாக அந்த நாட்டினுடைய அடையாளத்தை மாற்றி, கலாச்சாரத்தை மாற்றி, மக்களுடைய சிந்தனையை மாற்றி விட்டார்கள். அமெரிக்கா 15 கோடி பூர்வகுடி மக்களை கொன்றுவிட்டு ஐரோப்பிய அடையாளத்தை அமெரிக்காவில் பதித்தாங்க. ஆஸ்திரேலியாவில் 2 கோடி மக்களை அடித்து விட்டு அங்க ஐரோப்பிய அடையாளத்தை கொண்டு போனாங்க. அதே போல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நம்ம நாட்டில் 1000 ஆண்டு ஆட்சி செய்தும் கூட இன்றும் இந்து மதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பாரதிய கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கலாச்சாரம் இன்றும் இருக்கிறது. காரணம் என்ன? நம்ம நாட்டுடைய கலாச்சாரத்தினுடைய விழுமியங்கள் அப்படிப்பட்ட ஆதாரபூர்வமானவை. அதனால நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை புரிந்து கொண்டுதான் வெளிநாட்டு சக்திகள், இடதுசாரி சக்திகள், நாத்திக சக்திகள் அதை அழிப்பதற்காக ஊடகங்களின் மூலமாக பெரிய வேலை செய்துட்டு இருக்காங்க. அப்ப அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஐயா மாதிரி சரியான திசையில் ஆன்மீகத்தினுடைய பெருமைகள் எடுத்து சொல்லணும், தேசியத்தினுடைய பெருமைகள் எடுத்து சொல்லணும். அதற்கு இன்றைக்கு ஊடகம் பயன்படணும். வெறுமனே இன்னைக்கு பார்க்கிறோம், இன்னைக்கு எது நடந்துட்டு இருக்கு? சமீபத்தில் ஒரு பெரிய விவாதம், ராம ஜென்ம பூமிக்கு கூட அவ்வளவு அவசரம் காட்டல நீதிமன்றம். 7 பேர் கொண்ட நீதிபதிகள் கொண்ட பெஞ்சு போட்டு தினசரி விசாரணை. எதற்காக? ஓரின சேர்க்கைக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காக, மேலை நாட்டு கலாச்சாரத்தை இந்த நாட்டிலே விதைப்பதற்காக நீதிமன்றங்களே கூட அப்படி போயிட்டு இருக்கு. சிந்தனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரு நீதிபதி ஒரு பெரிய கமிஷன் போட்டு அறிக்கை வாசித்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கிறார். பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைகள் நெற்றியில பொட்டு வைக்க கூடாது, கைகள்ல கயிறு கட்டிட்டு வரக்கூடாது. ஏன்? என்னுடைய அடையாளம், என்னுடைய உரிமை, நான் யார் என்று காட்டுவது என் நெற்றியில் இருக்கக்கூடிய சமய சின்னங்கள், அது வைக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு இந்த நாட்டில் எந்த ஒருத்தருக்கு உரிமை கிடையாது, யாருக்கு உரிமை கிடையாது. ஆனா அதை சொல்லக்கூடிய தைரியம் ஒரு நபருக்கு வருகிறது என்று சொன்னால் சமுதாயம் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம், ஊடகங்கள் பலவீனமாக இருக்கிறது என்று அர்த்தம். இது என்று இந்நேரம் கொதித்திருந்திருக்க வேண்டாமா? நீ எப்படி இப்படி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க முடியும்? மற்ற மதங்களை பற்றி இப்படி ரிப்போர்ட் கொடுத்துட முடியுமா? ஒண்ணு இல்ல, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வரும்போது நீட் எழுதும் போது நீ போடாத அப்படின்னு சொன்ன எதிர்ப்பு காட்டான். வருதா போடக்கூடாது. நீட் எக்ஸாம் எழுதும் போது உன்னுடைய முகத்தை பார்க்கணும், ஐடி கார்டில் இருக்கக்கூடிய முகத்தை பார்க்கணும், அது நீக்குன்னு சொன்ன எதிர்ப்பு தெரிவிக்கிறான். நெற்றியில பொட்டு வைக்க கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றதுக்கு எவ்வளவு தைரியம் வந்திருக்கணும். ஆக இதெல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஆக நம்ம நாட்டினுடைய தன்மைகள், இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சில முக்கியமான விஷயங்களை நம்ம கவனம் செலுத்தணும். இங்க இருக்கக்கூடிய எழுதக்கூடியவர் கூட சமூக ஊடகத்தில் எழுதக்கூடியவங்க இருக்கலாம், பத்திரிகைகள் எழுதக்கூடியவங்களா இருக்கலாம், டிவி விவாதங்களுக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம். சில விஷயங்கள் மனதில் கொண்டு நண்பர்களோடு பேசும்போது கூட கொடுக்கணும். இன்றைக்கு இந்த தேசத்தினுடைய அடையாளங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்க கவனம் கொடுக்கணும்? முதலில் குடும்பங்களில் கவனம் கொடுக்கணும். பெண் குழந்தைகள் நெற்றியில பொட்டு வைக்க தயங்குதுங்க.
ஏன் வெளியே போட்டு தெரியக்கூடாது? ஏன் தயங்குது? நம்மளுடைய அடையாளம் நெற்றி திலகம், அது ஏன் தயங்கணும்? அதான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி நெத்தியில் பொட்டு வைக்கலைன்னா என்னன்னு. தமிழ் தாய் வாழ்த்து பாடுறோம் இல்ல, நம்ம எல்லாம் படிக்கும் போது 3வது 4வது படிக்கும் போது வாழ்த்து என்ன, ஸ்கூல்ல பிரேயர் வேற ஏதோ ஒரு பாட்டு இருந்தது, அகர முதல்ல ஆரம்பிச்சு ஒரு பாட்டு இருக்கும். நான் 3வது 4வது படிக்கும் போது இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்தது. தமிழ் தாய் என்ன சொல்லுது? நீராறும் கடல் உடுத்த நிலமடத்தை எழிலும்னா அந்த வார்த்தை என்னுடைய அர்த்தம் என்ன? எங்கிருந்து வந்தது அந்த வார்த்தை? மனோன்மணியும் சுந்தரனார் அந்த பாட்டை எழுதியிருக்காரு. சரி, நீராறும் கடல் உடுத்த நிலமடத்தை எழிலுலகம் சொன்னா அது எது? விஷ்ணு புராணத்துல பூமாதேவியை பத்தி சொல்லக்கூடிய சமுத்திரவஜனீய தேவி பர்வதஸ்தன மண்டலே பூமாதேவி சொல்ற, சமுத்திரத்தையே ஆடையாக அணிந்திருக்கக்கூடிய பூமாதேவி. அதைத்தான் தமிழ் தாயின்னு சொல்லி நம்மளுடைய சுந்தரனார் சொல்றார், மனோன்மணியும் சுந்தரனார். தெரியணும் இல்ல? இன்னைக்கு தமிழ்ல பேசுறாங்க, திராவிடம் பேசுறாங்க. தமிழ் தாய் வாழ்த்து ஒழுங்கா பாட முடியுமா? அவங்களுக்கு முழுமையா பாடுறாங்களா? நிகழ்ச்சிகளை பார்க்கிறோமே, நம்ம பார்த்து படிக்கும் போதே தடுமாற்றம். பாட்டு பாடுங்க என்ன பண்ணுவாங்க? முழுமையாக தமிழ் தாய் வாழ்த்து பாட தமிழ் தாய் என்னவா சொல்றா? இந்த பூமாதேவி ஒரு பெண்ணாக, பாரத நாட்டின் அந்த பெண்ணுடைய முகமாக, தென் தமிழகத்தை தமிழ்நாட்டை அவருடைய வெற்றியாக, தமிழகத்தை மண்ணினுடைய அதை திலகமாக, அந்த திலகத்தினுடைய வரக்கூடிய நறுமணம் தமிழ் மொழி. அத்திலக வாசனை போல் அனைத்தோகம் இன்பம் போல எத்திசைய புகழ் மணக்க இருந்தவரும் தமிழனங்க. எதுக்கு சொல்றான்? நாம் நெற்றியில் வைக்கக்கூடிய குங்குமத்தினுடைய வாசனையாக தமிழ் மனம் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ்தாய் இருக்கிறார் என்று சொன்னால், நீ நெற்றியில பொட்டு வைக்கிறதுக்கு என்ன குறை? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், வெட்கப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பள்ளி கல்லூரிகள்ல அப்படி நெற்றியில பொட்டு வைத்துட்டு வந்தா தனிமைப்படுத்தக்கூடிய சுபாவம் இந்த இடதுசாரிகளால் உருவாக்கப்படுகிறது. பகுத்தறிவுவாதிகளால் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளும் ஒரு தீண்டத்தகாத ஒதுக்கக்கூடிய சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் நெற்றி சமய சின்னத்தோட கோவில் ஸ்கூலுக்கு போக, பள்ளிக்கு நிறுவனங்கள் போக பயப்படுறாங்க. உடை, இன்னைக்கு உடை கலாச்சாரம் எப்படி இருக்கு? இதெல்லாம் எங்க சரிப்படுத்தணும்? குடும்பங்கள், நம்மளுடைய குடும்பத்தினுடைய விழுமை எங்களை சரிப்படுத்தணும். பாரத நாட்டுடைய குடும்பம் எப்படிப்பட்டது, உறவுகள் எப்படிப்பட்டது? இன்னைக்கு பாப்பா கூட பேசிட்டு இருந்த ஒற்றை குழந்தை, நம்மளுடைய தமிழ்ல உறவுகள் எத்தனை இருக்குது? 92 உறவு முறைகள் இருக்குங்க. 92 உறவு முறைகள். அப்பா அம்மா ஆரம்பிச்ச தாத்தா பாட்டி, அது அப்பத்தா அம்மாத்தா அப்பச்சி, அது இதுன்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா 92 வகையான உறவு முறைகள் இருக்கு. அடுத்த தலைமுறைகள் அந்த உறவு முறை சொல்லி கூப்பிட முடியுமா? நம்ம கிட்ட யோசனை பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் மாறணும்னா குடும்பங்கள்ல சென்று குடும்பத்தினுடைய விழுமைகள்ல கவனம் செலுத்தணும். எல்லாரும் சமுதாய நல்லிணக்கம், தீண்டாமை ஒழிப்பு பேசிட்டு இருக்கிறாங்க மேடையில. ஆனா நம்ம இயக்கங்கள் அப்படி கிடையாது. நேரடியாக நம்மளுடைய வாழ்க்கையில நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நம்மளுடைய குடும்பங்கள்ல ஜாதி வேற்றுமை பார்க்காம, தீண்டாமை கடைபிடிக்காம இருக்கக்கூடிய தன்மை நம்மளுடைய குடும்பங்கள்ல, நம்மளுடைய உறவினர்கள் குடும்பங்கள், நண்பர்கள் குடும்பங்கள்ல கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யணும். எவ்வளவு பெரிய அநியாயம் நடந்துகிட்டு இருக்கு. சாதாரண மக்கள் வாழ்க்கை முழுக்க ஆடு மாடுல இருந்து எல்லாத்தையும் நிக்கிறான். அவனை வாபாய் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம். நம்மளுடைய தெய்வத்தை வணங்கக்கூடிய மக்களை தீண்டத்தகாதவன் ஒதுக்கி வைக்கணும். இறைவன் அப்படி சொல்லலையே. தெய்வம் தீண்டத்தகாதவன் யாரையும் ஒதுக்கி வைக்கலையே. ஐயாவை கிட்ட நிறைய கதை சொல்லுவார். உடுப்பிக்கு கிருஷ்ணர் கோயிலுக்கு போறோம். கிருஷ்ணர் எங்க இருந்து தரிசனம் பண்றோம்? பின்னாடி இருந்து தரிசனம் பண்ண முடியாது. கிருஷ்ணர் பின்னாடி திரும்பி இருப்பார். ஏன்? பக்தன் தீண்டத்தகாதவன் என்று ஆலயத்திற்குள்ள விடலைன்னு சொன்னோம்னா அவர் பின்னாடி நின்று பாடுறாரு கிருஷ்ணர் மேல. பின்னாடி இருக்கக்கூடிய பின்னாடி செவுரு உடஞ்சுக்கிட்டு பின்னாடி கிருஷ்ணர் திரும்பிட்டாரு. இவருக்கு தான் நான் தரிசனம் கொடுப்பேன்ட்டு. இன்றைக்கும் உடுமைக்கு போனா கிருஷ்ணர் பின்னாடி இருந்து தரிசனம் பண்ற. ஏன்? ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்றார், எல்லா மக்களும் சரியானவர்கள், சமமானவர்கள் என்று. ஆனா நம்ம சிலரை தான் தீண்டத்தகாதவன் ஒதுக்கி வைக்கிறோம். நம்மளுடைய ஆதிசங்கரர் வாழ்க்கையில் நடந்தது. காசியில குளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காரு, தன்னுடைய சீடர்களோட வர்றாரு. எதிர்த்தாப்படி ஒரு புலையல் மாமிசங்கரி 4 நாயை கையில பிடிச்சுக்கிட்டு இழுத்துக்கிட்டு வர்றான். சீடர்கள் சொல்றாங்க, கச்ச கச்ச விலகுங்கிறாங்க. அப்படி திரும்பி பாக்குறாங்க, கச்ச கச்ச அப்படிங்கிறான் வேகமா. திருப்பி கேட்றாரு, கிம் கச்ச கச்ச, யார விலக சொல்ற? என்ன விலக சொல்றியா? என்ன விலக சொல்றேன்னா என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய சரீரத்தையா? ஆத்மாவை விலக்கி விட்டால் சரீரத்தை கொண்டு கிடையாது. சரீரத்தை விலக்கி விட்டால் ஆத்மா எப்படி விலகும்? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. ஆதிசங்கரர் பார்த்தார், என்னடா சாதாரண ஒரு
புலையன் இப்படி கேள்வி வைக்கிறார். சராது காலில் விழுந்துட்டார். நிமிர்ந்த பார்த்தா விசாலாட்சியும் காசி விஸ்வநாதரும் அங்க தரிசனம் கொடுக்குறாங்க. காசி விஸ்வநாதரும் அவர் தெய்வமும் அம்மையும் அப்பனும் வந்து ஜாதி வேற்றுமை பார்ப்பது தவறு என்று நிரூபித்த அந்த நாட்டுல அந்த தெய்வங்களை நமக்கு ஒவ்வொருக்கூடிய நம்ம ஜாதி வேற்றுமை பார்க்கலாமா? அந்த நிலை மாறணும். சுற்றுச்சூழலை பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் சுற்றுச்சூழல். யார் சுற்றுச்சூழல் சரிப்படுத்துவா? நம்ம கவனிக்கணும். அரசாங்க திட்டத்தால சுற்றுச்சூழல் மாறாது. சாதாரண ஒரு நடிகர் விவேக் லட்சக்கணக்கான மரங்களை நடுறார். ஈஷா யோகா மையத்துல கோடிக்கணக்கான மரங்களை நடுறாங்க. அரசாங்கத்தால செய்ய முடியாது, அரசாங்க திட்டத்தால செய்ய முடியாது. நம்ம செய்யணும். நம்ம வீடுகள்ல மரம் வளர்க்கணும். நீர் மேலாண்மை எப்படி இருக்கணும்? நம்ம நீர் மேலாண்மை கருவிக்கணும். தண்ணீர் சிக்கனத்தை பயன்படுத்தணும். பிளாஸ்டிக் அதிகமா பயன்படுத்தாம தவிர்க்கணும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய கடமை. நம்ம தான் அதை கடைபிடிக்கணும். அரசாங்கம் செய்யும் என்று நாம் காத்துக் கொண்டு இருக்க கூடாது. சுற்றுச்சூழல கவனம் கொடுக்கணும். அடுத்தபடியாக நம்மளுடைய சுய அபிமானங்கள், சுய அடையாளங்கள். நான் யாருங்கிறதுல பெருமிதம் நமக்கு வேணுங்க. நம்ம யாருங்கிறத பெருமிதம் இல்லை. நமக்கு யாருன்னே தெரியாது. நம்ம யாருங்கிறத மறந்து போச்சு. நம்மளுக்கு நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஆக நம்மளுடைய சுய அடையாளங்கள் மீது, சுய அபிமானங்கள் மீது நமக்கு ஒரு பெருமித உணர்வு இருக்கணும். பெருமிதப்படணும். சுதேசியா இருக்கலாம், சுய பாஷையாக இருக்கலாம். தாய்மொழியில பேசுறேங்க. தாய்மொழி தமிழ்நாட்டுல மட்டும்தான் சொல்லுங்க. பிறந்ததுல இருந்து கேஜி 1 போறாங்கல்ல, பாலர் விகாரில இருந்து பால வகுப்புல இருந்து IAS படிக்க போற வரைக்கும் தாய்மொழி படிக்காம படிக்க முடியாது. தமிழ்நாட்டுல தான் முடியும். தாய்மொழி கல்வி அவசியம் இல்லையா? வீடுகள்ல தாய்மொழியில பேசணும். தாய்மொழியில பேசல. தமிழ்ங்கிற சொல்றாரு. தமிழ்நாட்டுல தாய்மொழியில படிக்க வைக்கிறதுக்கு எங்க பையனுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் இல்ல, அதனால வெளிநாட்டுல கூட படிக்க வைக்கிறாங்க. அவர் தமிழ்ல பேசிக்கிட்டு தெரியுமில்ல யாருன்னு? நான் தமிழன் சொல்றவன் தன் பையனை கொண்டு வெளிநாட்டுல படிக்க வைக்கிறான் ஆங்கில வழியில. ஏன்னு கேட்டா இங்க தமிழ் வழி படிக்கிறதுக்கு சரியான பள்ளிக்கூடங்கள் இல்ல. ஏன் அரசாங்கத்துல 3000 பள்ளிக்கூடம் இருக்க, படிக்க வைங்க. தாய்மொழி கல்வி அவசியம். தாய்மொழியில நம்ம வீட்டுல பேசணும். ஒரு முறை திருச்சியில பஸ்ல போயிட்டு இருக்கேன். மார்க்கெட்டு கிட்ட முன்னாடி ஒரு அம்மா 2 குழந்தைகள் உட்கார்ந்து இருக்கு. அந்த பையன் அப்படியே பாக்குறான். அந்த பக்கத்துல மார்க்கெட்டு பக்கத்துல முன்னாடி குதிரை வண்டி ஸ்டாண்ட் இருந்தது. குதிரை வண்டி ஸ்டாண்ட். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. குதிரை அப்படிங்கிறான் அந்த பையன், சின்ன பையன். அம்மா சொல்றா, குதிரைன்னு சொல்லாத, ஹார்ஸ் அப்படின்னு சொல்ல. என்ன ஒரு இது! நம்ம குழந்தைகள் அம்மா அப்பான்னு கூப்பிடுறத விட்டு மம்மி டாடின்னு கூப்பிட ஆரம்பிக்குது. பிறந்த நாள் கொண்டாடுறதுல ஆங்கிலத்துல பிறந்த நாள் கொண்டாடுறோம். தமிழ் வருஷ பிறப்பு கொண்டாடுறது இல்லைங்க. யுகாதி கொண்டாடுறது. தெலுங்கு பேசுறமா, கன்னடம் பேசுறமா, யுகாதி பண்டிகை கொண்டாடுங்க. மலையாளம் பேசுறமா, தமிழ் பேசுறமா, சித்திரை 1 கொண்டாடுங்க. ஏன் ஜனவரி 1க்கு போறீங்க? ஜனவரி 1க்கு போய் அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மார்கழி மாசத்துல வரும். மற்ற நாள் 2 பேர் 3 பேர் கோயிலுக்கு பண்டகப்படி கொடுக்க மாட்டாங்க அபிஷேகத்துக்கு. அவரு பாவம் இருக்கிறத வச்சுக்கிட்டு ஏதோ இருக்கிறவங்க இழுத்துட்டு இருப்பாங்க. ஜனவரி 1ஆம் தேதிக்கு பார்த்தா 60 பேர் நிற்பாங்க வரிசையில. ஏன் ஜனவரி 1ல பார்த்தா என்ன பெரிய விசேஷமா? ஒரு நண்பர் சொன்னார், டிசம்பர் 31ஆம் தேதிக்கு திருப்பதிக்கு போ, பெரிய இருக்கும், தரிசனம் பண்ணலாம். எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி 12 மணி ஆனோட திறந்து விடுவாங்க. அது வரைக்கும் காத்துட்டு இருப்பாங்க. நீ ஃப்ரீயா தரிசனம் பண்ணிட்டு வரலாம் 31ஆம் தேதி திருப்பதியில. ஏன் அப்படி? ஆக நம்மளுடைய அடையாளங்கள் என்னவோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் முக்கியம். அதைவிட குடிமை கடமைகள் என்று முக்கியம். நம்ம குடிமகன், தனி குடிமகன் என்று சொன்னால் இந்த நாட்டுல என்ன மாதிரி கடமைகள் நம்மளுக்கு இருக்கோ அதை கடைபிடிக்கணும். சிங்கப்பூர் பார் எப்படி இருக்கு. அவங்க எல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கு. தெருக்கள் எல்லாம் எவ்வளவு சுத்தமா இருக்கு. அங்க இருக்கிறது இங்கே இருக்குல்ல. அங்க தனி மனிதன் அப்படி இருக்கா. ஆனா இங்க அப்படி இல்லையே. நம்ம அப்படி இல்லையே. போற போக்குல துப்பிட்டு போவோம், குப்பையை அப்படி வீசிட்டு போவோம். நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமா? ஆக நம்மளுடைய கடமைகள் என்ன, அந்த கடமைகளை கவனம் கொடுக்கிறோமா? அது முக்கியம். இப்ப சமீபத்துல வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தது. காமெடி தான். ஒரு விமானம் போகுது. விமானத்துல இருந்து கோளாறு. எல்லாரையும் பாராசூட்டை கட்டிட்டு கீழே குதிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி விமானி பணிப்பெண் கிட்ட அது பைலட் சொல்றாரு. அவர் வந்து சொன்னா, யாரும் குதிக்க மாட்டேங்கிறாங்க. பல நாட்டை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அமெரிக்காவா? அமெரிக்காக்காரன் இருந்து எழுப்பு, இது உனக்கு ஒரு பிரஸ்டீஜ், நீ குதிக்கிறது உனக்கு ஒரு கௌரவம் அப்படின்னு சொல்லி குதிச்சிருவான். குதிச்சுட்டான். இது ஜெர்மனிக்காரனை கூப்பிட்டு, இது குடி, குதிச்சுன்னா உனக்கு கௌரவம், குதிச்சிருவான். ஜப்பான்கார கூப்பிடு, இது உன்னோட நாட்டுடைய தேவை, குதினா குதிச்சிருவான். சிங்கப்பூர்காரன பிக்யூன்னு சொல்லு, வரிசையில வந்து நின்றுவான், அவன் குதிச்சிருவான். பாரத நாட்டை சேர்ந்தவங்கள இது இலவசம் சொல்லி குதிச்சிருவான்.
இது காமெடிக்காக சொன்னாலும் கூட யோசனை பண்ணி பாருங்க. நம்ம நாட்டை சேர்ந்த இலவசம்னா எதையும் செய்வோம். ஆகாயத்திலிருந்து குதினா குதிக்கிறான். ஒரு ஆள் சொல்றான் இலவசமா கிடைக்குன்னு சொன்னா ஆம்பளை புர்கா போட்டுட்டு போவான்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாட்டுடைய கலாச்சாரம் மோசமாயிருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. ஆக நம்மளுடைய குடிமை கடமைகள் என்ன? இந்த சில 5 விஷயங்கள்ல நம்ம இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் நம்ம கவனம் கொடுத்தே ஆகணும். பாரத நாட்டை காப்பாற்ற வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் சொன்னால் நம்மளுடைய குடும்பங்கள் விழுமியங்கள்ல கவனம் கொடுக்கணும். நம்மளுடைய ஒவ்வொரு குடும்பங்களும் அதனுடைய விழுமியங்களுக்கு உயர்த்தி பிடிக்கணும். நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். நம்ம பொறுப்பது. நம்ம வீடுகள்ல மரம் இருக்கணும், மரத்தை போற்றி பழக்கணும். கோவில்கள்ல எதுக்கு வச்சிருந்தாங்க? மரங்கள் வச்சிருந்தாங்க. ஸ்தல விருட்சம், ஸ்தல தீர்த்தம் எதுக்கு வச்சிருந்தாங்க? நதிகளெல்லாம் புனிதமா ஏன் கொண்டாடணும்? கடலை புனிதமா ஏன் கொண்டாடணும்? மரங்களை புனிதமா ஏன் கொண்டாடணும்? எல்லாம் இயற்கையை கொண்டாடுவதற்காக நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது. வெறுமனை மரங்களை கொண்டாட சொல்ல, நதிகளை கொண்டாட சொல்ல, தண்ணியை கொண்டாட சொல்ல, நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக முன்னோர்கள் வகுத்து கொடுத்தது. ஆக அதை மீண்டும் எடுக்கணும். நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத நிலையை உருவாக்க குறிப்பா மயானங்கள், நீராதாரங்கள், ஆலயங்கள், இதுல எந்த ஏற்றத்தாழ்வும் இல்லாம அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவானா பாரத நாடு முன்னேறும். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாத நிலையை நம்ம உருவாக்கணும். அதே போல நம்மளுடைய சுய அபிமானங்கள், சுய அடையாளங்கள் எதுவெல்லாம் இருக்கட்டும். என்னுடைய அடையாளம் இது, என்னுடைய முன்னோர்கள் இது. கரிகார் பெருவளத்தார், ராஜராஜ சோழன், பாண்டிய நெடுஞ்செழியன் என்னுடைய முன்னோர், திருவள்ளுவர் என்னுடைய முன்னோர், கம்பராட்டாழ்வார் என்னுடைய முன்னோர். பெருமிதம் கொள்ளணும். நம்மளுடைய மொழி குறித்த பெருமிதம் தேவை. அதே போல நம்மளுடைய குடிமை கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அரசாங்கத்தை எதிர்பார்த்திருக்க கூடாது, அரசாங்கம் சார்ந்து இருக்க கூடாது. அரசாங்க சட்டத்திற்காக பயந்து ஹெல்மெட் போடலைன்னா பயன் கட்டுவாங்க, ஹெல்மெட் போடக்கூடாது. லைசன்ஸ் இல்ல, இன்சூரன்ஸ் இல்லைன்னா பிடிப்பாங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. இது நம்மளுடைய கடமை என்கின்ற உணர்வோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அணுக வேண்டும். இன்று நாரத செய்தியிலே ஊடகவியலாளர் மூலமாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம், இந்த விஷயங்களை சமுதாயத்துக்கு கொண்டு போகணும். இதுல ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும் ஊடகங்கள். அது மட்டும்தான் இந்த நாட்டை முன்னேற்றும். பரபரப்பான செய்திகளை கொடுப்பதற்கு இன்னும் நிறைய நேரம் இருந்தா பேசலாம். நேரம் அதிகமாயிட்டதுனால இதுவே 1/2 மணி நேரத்துக்கு மேல கூடுதலா போயிட்டது. அதனால இத்தோடு நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.